வணக்கம். சாத்தான்குளம் கேஸ் பத்தி நான் சொல்ல விரும்புற ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் வீடியோஸ் பல வீடியோஸ்ல நான் ரேடியேஷன்ஸ் பத்தி பேசியிருப்பேன். ஸோ இந்த உடம்பு முழுக்க முழுக்க கெமிக்கல்ஸ்னால ஆனது. ஸோ வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம கெமிக்கல்ஸ அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதில சமநிலை தவறும்போது நம்மளுடைய குணம் திரிபடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதில ரேடியேஷன்ஸும் இந்த வெளியில இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் ரொம்ப முக்கியம். ஸோ வெளியில ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா, அதே ஃப்ரீக்வன்சில இசையக்கூடிய என்ன ஒரு கெமிக்கல் உள்ள இருக்கோ, அது அதோட சிங்க் ஆகும். அதே மாதிரி தான் ரேடியேஷன்ஸ் அதிகமா இருக்கும்போது, உள்ளுக்குள்ள அசிடிக் ஹார்மோன்ஸ் அதிகமாகும். அதனால மக்களுக்கு கோவம், காழ்ப்பு, வஞ்சம், கெட்ட உணர்வுகள் இது எல்லாமே மேலெழும்பும். அசிடிக் ஹார்மோன்ஸ் அதிகமா சுரக்கிறதுனால. இது வந்து அந்த மக்களுடைய தவறு கிடையாது. அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி ஆர்க்கிடெக்சர நாம கவனிச்சிருக்கணும். ஸோ அதனால மக்களுடைய குணம் திரிபடையும். அங்க கலகங்கள் வரும். இந்த மாதிரி எந்த டைம் லைன்ல வந்து இந்த பூமியிலேயே அதிகமா ரேடியேஷன்ஸ் வெளிவருதோ, அந்த நேரத்துல எல்லாமே போர்கள் வரும். போர் மூலம். ஸோ இந்த ரேடியேஷன்ஸ் மனிதர்களுடைய சிந்தனை திறன், செயல்திறன் எல்லாத்தையுமே ஒரு விதத்துல பாதிப்புக்கு உள்ளாக்கும். அதனால சாத்தான்குளம்ல ரேடியேஷன் இருக்கா அப்படின்னு பாருங்க. அங்க தோரியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம, அங்க இருக்கக்கூடிய மண், அதுக்கப்புறம் நிலத்தடி நீர் அத வந்து சோதனைக்கு உட்படுத்துறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை அங்க இருந்துச்சுன்னா, 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து அங்க வந்து ஒரு வாட்டர் ரெகுலேட் பண்றது. ஒரு ஆற வந்து அந்த இடத்துக்கு திருப்பி விட்டு, அங்க வந்து நீரோட்டம் இருக்க மாரி செய்றது. அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஆக்ஸிஜன் சப்ளை நல்லா குடுக்கும். ஆக்ஸிஜன் நல்லா இருந்தாலே லங்ஸ்ல நல்லா ஆக்ஸிஜன் போனாலே, அவங்க வந்து ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஸ்டேட்டுக்கு இருப்பாங்க. அப்போ இருக்கும்போது கோவம் வராது. இந்த மாரி எந்த விஷயமும் நடக்காது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, டவர் ஏதாவது பில்ட் பண்றது. அது அந்த இடத்துல வந்து எனர்ஜி ஆர்க்கிடெக்சர் வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ இது ஒண்ணு. இதுக்கப்புறம் என்னோட டவர் ப்ராஜெக்ட் பத்தியெல்லாம் நான் நெறைய பேசியிருக்கேன் என்னோட யூடியூப் வீடியோஸ்ல. அதுல டவர் ப்ராஜெக்ட் வைக்கிறதுக்கு செலக்ட் பண்ண இடத்துல வந்து சாத்தான்குளமும் ஒண்ணு. ஏன்னா, அங்க தோரியம் ஹை கன்டென்ட்ல இருக்கிறதுனால, அது செலக்ட் பண்ணேன். பட் ஸ்டில் இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி பேசினதுனாலயே இதில கெமிக்கல் இம்பேலன்ஸ் மனுஷங்களுக்கு வந்து செயற்கையா உண்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி பேசினதுனாலயே நான் நெறைய கஷ்டம் அனுபவிச்சுட்டேன். ஸோ பட் ஸ்டில் இது சொல்லாம விட முடியல. அதனால தான். இதே மாரி சம்பவங்கள் திருப்பி நிகழாம நம்மளால தடுக்க முடியும். நன்றி.